போன வழியில் என்ன பார்த்தோம்னா குக்கீஸை பற்றி பார்த்துருந்தோம். சரி, குக்கி எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஒரு மெத்தட்ஸ் என்ன, அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். எப்படி அந்த செஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறது, குக்கி மூலிமா எப்படி அந்த குக்கி டெக்னிக் யூஸ் பண்ணி செஷனை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், நான் ஆல்ரெடி கோட்லாம் ரைட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது இந்த இதுக்கு ஒரு இண்டெக்ஸ் 3 இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணி 3 இண்டெக்ஸ் HTML க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து 3 சர்வலெட் வந்து க்ரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அது ரெண்டையும் வந்து web.xml கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கேன். அதாவது கோடில் என்ன பண்ணுறேன், இப்போ index.homeன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணுறேன், லாகின்க்கு ஒன்று, டேஷ்போர்டுக்கு ஒன்று, அப்புறமேட்டு இது லாகவுட்டுக்கு ஒன்று, 3 தனித்தனி ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், ஆக்ஷன் கொடுத்து மெத்தட் வந்து போஸ்ட் மெத்தடாக எல்லாமே போஸ்ட் மெத்தடாக இது ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த HTML அதான் கொடுத்துருக்கேன். லிங்க் HTML அதே தான், அதில் என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இதில் கொடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன கொடுத்துருக்கேன், லாகின்க்கு ஒன்று, டேஷ்போர்டுக்கு ஒன்று, லாகவுட்டுக்கு ஒன்று, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இதில். ஓகேவா? இந்த லிங்க் வந்து எல்லா டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணாலும் வரும், வெல்கம் ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் வரும், வேறு எந்த இது பண்ணாலும் இந்த லாகின் ஃபைல் வர மாதிரி, அதாவது இந்த லிங்க்ஸ் எல்லாமே வர மாதிரி, எல்லா பட்டன்ஸும் வர மாதிரி, லிங்க் பட்டன்ஸ் வர மாதிரி. ஓகேவா? அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இது வந்து லாகினுக்கான ஒரு HTML கோடு. அதாவது இப்போ லாகின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிளிக் பண்ணுறோம். லாகின் கிளிக் பண்ணால் இந்த லாகின் கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு வர மாதிரி, அதாவது இண்டெக்ஸோட லாகின் HTMLக்கு வர மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறமேட்டு இதை இப்போ லாக் அவுட் பண்ணால் குக்கி லாக் அவுட் வந்து சர்வலெட், அந்த சர்வலெட்டுக்கு போயிடும். டேஷ்போர்டு போனால் குக்கீஸ் டேஷ்போர்டு அந்த இதுக்கு போயிடும், அந்த சர்வலெட்டுக்கு போயிடும். ஓகேவா? அந்த மாதிரி லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அது வந்து HTTP சர்வலெட் வந்து கால் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு HTTP சர்வலெட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஹெரிட் பண்ணிட்டு டூ போஸ்ட் மெத்தடை எடுத்துருக்கேன். டூ போஸ்ட் மெத்தடை எடுத்து இங்கே வரும்ல, இங்கே லாகின் பேஜ்லேருந்து வரும்ல, லாகின் பேஜ்லேருந்து வர யூசர் நேம் பாஸ்வேர்டை அந்த 2 பேராமீட்டரையும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த 2 பேராமீட்டர் எடுத்து ஒரு 2 ஸ்ட்ரிங்கில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு அடுத்த ரெஸ்பான்ஸ் அனுப்ப போகிற கண்டென்ட் டைப் வந்து டெக்ஸ்ட் HTML இது பண்ணிக்கிறேன், டிஃபைன் பண்ணிட்டு அடுத்த பிரிண்ட் ரைட்டர் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறேன், வரக்கூடிய பாஸ்வேர்டு வந்து செக் பண்ணுறேன். வரக்கூடிய பாஸ்வேர்டு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். முதல்ல என்ன பண்ணுறேன், அதுக்கான கண்டிஷன் எழுதிருக்கேன். 1 2 3 4 5 அந்த இது இருந்தால் மட்டும் இந்த கண்டிஷனுக்குள்ளே அனுப்பு, அப்படி இல்லைன்னா எல்ஸ் ஸ்பாட் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து அந்த மேட்சாக இருந்துச்சுன்னா 1 2 3 4க்கு கொடுக்குற பாஸ்வேர்டு மேட்சாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், குக்கின்ற இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், குக்கின்றது எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். குக்கி அதுக்கான ஆப்ஜெக்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து நியூ கீவேர்ட் கொடுத்து அப்புறமேட்டு அதுக்கான ஆப்ஜெக்ட் கொடுத்து எந்த நேமில் போய் சேவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது இங்கே கொடுக்குற யூசர் நேம் வந்து இந்த குக்கி யூசர் நேம்ன்ற வேரியபிள் வந்து இது ஒரு ஆட்ரிபியூட்லேருந்து இதை சேவ் பண்ணுற மாதிரி, இந்த ஆட்ரிபியூட்டில் சேவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் செட் மேக்ஸிமம் வந்து இவ்வளோ செகண்ட்ஸ் தான் இது ஆக்டிவாக இருக்கணும் இந்த செஷன் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த குக்கிலேருந்து அதை ரிமூவ் பண்ணி விட்றோம் அந்த யூசர் நேம், அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ஜெக்டை அந்த யூசர் நேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கு அந்த மெத்தட் ஆட் குக்கின்ற மெத்தடை கால் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணிருக்கேன், HTML, அதாவது இதான் ரெஸ்பான்ஸ் அனுப்புறதுக்கு ஒரு HTML இதை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன கொடுத்துருக்கேன், HTML ஓப்பன் க்ளோஸ் இது பண்ணிட்டு பாடி க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா, கிருஷ்ணா ஐடி ப்ராஜெக்ட் ஒரு ஹெட்டர் கொடுத்து அது கீழே வந்து என்ன பண்ணுறதுக்கு ஒரு ஹெட்டர் இன்னொரு H3 ஹெட்டரை கொடுத்து அந்த யூசர் நேம் ஹலோ யூசர் நேம் அப்படின்ற மாதிரி விசிபிள் பண்ணும். இது ப்ரௌசர் வந்து ரெஸ்பான்ஸை விசிபிள் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன் இந்த இது. ஓகேவா? அப்படி நம்ம கொடுக்குற பாஸ்வேர்ட் மேட்சாக இல்லைன்னா நேராக என்ன பண்ணும், இந்த கோடு இந்த எல்ஸ் பார்ட் வந்துட்டு இங்கே இருக்கிறது கொடுத்துருவோம். சாரி யுவர் கிவன் பாஸ்வேர்டு வாஸ் ராங் அப்படின்ற மாதிரி நம்மளை ரிட்டர்ன் பண்ணும். அது கூட என்ன பண்ணும், இந்த லிங்க் கொடுத்துருக்கோம்ல, இந்த இந்த கண்டென்ட்டையும் இந்த டெக்ஸ்ட்டையும் அப்புறமேட்டு இது இல்லாமல் அந்த HTMLக்கு போயிட்டு இந்த லிங்க் HTML இருக்குல்ல, இந்த லிங்க்கையும் நம்மளுக்கு வந்து அந்த விசிபிள் பண்ணுவோம் அந்த இடத்துல. ஓகேவா? அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்காக தான் இந்த இடம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னா, டேஷ்போர்டுக்கு இப்போ வந்து இது பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இந்த இடத்துக்கு போயிடும், டேஷ்போர்டு போயிடும். இந்த டேஷ்போர்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதுக்கப்புறம் வந்து நம்ம லாக் அவுட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து லாக் அவுட்கான இதுவும் இருக்கும். அது நம்ம அந்த லிங்க்ஸ் எல்லாமே இது பண்ணுறோம்ல, அந்த லிங்க்ஸ் இது பண்ணுறப்ப இந்த லாக் அவுட்ன்ற லிங்க்ஸை கொடுத்தோடனே எங்கே இருக்குது லாக் அவுட் இந்த லிங்கை கொடுத்தோடனே என்ன பண்ணுவோம், குக்கி லாக் அவுட்டுக்கு போயிடும். குக்கி லாக் அவுட்டுன்றது இதுதான், இந்த லாக் அவுட் கிளாஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸாக நம்ம ரெஸ்பான்ஸ் கண்டென்ட் இது பண்ணிவிட்டு பிரிண்ட் ரைட்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே கொடுத்தோம் பாருங்கள்,
அந்த ஃபஸ்ட்டு சர்வ்லெட்டில் லாகின் சர்வ்லெட்டில் கொடுத்தோம் பாருங்க, நம்ம குக்கிக்கு ஆட் பண்ணோம்ல, இந்த குக்கியை ஆட் பண்ண இதை வந்து இந்த லாக் அவுட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடும். செட் மேக்ஸ் 0ன்னு கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா, அந்த யூசர் நேம், அந்த குக்கி யூசர் நேம் இருக்குல்ல, அது வந்து ரிமூவ் பண்ணி விட்றோம். அதாவது இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், குக்கி யூசர் நேம் நீங்கள் கொடுத்துருக்கோம்ல, இந்த ஆட்ரிபியூட்டை இந்த சர்வ்லெட் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா, இதுதான் இங்கே கொடுத்துட்டு என்ன பண்ணணும், நம்மளுக்கு ரெஸ்பான்ஸை வந்து யுவர் சக்ஸஸ்ஃபுல்லி லாக் அவுட், தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸில் நம்ம காட்டும். அது கூட நம்மளுக்கு என்ன பண்ணும், இந்த லாகின் ஹோம் லாகின் பேஜ் இருக்குல்ல, அதுக்கு போயிடும், இந்த இடத்துக்கு போயிடும். இந்த இடம் ப்ளஸ் என்ன பண்ணும், இது கொடுக்கும். இந்த இடம் ப்ளஸ் இந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டு குக்கிலேருந்து நம்மளுக்கு அந்த யூசர் நேம், பழைய யூசர் நேம் வந்து ஓல்டு டேட்டா வந்து ரிமூவ் பண்ணி விட்ரும். ஓகேவா, அதுதான் இதோட வேலை. அடுத்து வந்து என்ன பண்ணும், சரி லாக் அவுட் பண்ணிட்டா, இந்த குக்கியை பொறுத்த வரைக்கும் லாக் அவுட் பண்ணிட்டா மறுபடியும் வந்து இது பண்ணாது. லாக் அவுட் பண்ணிட்டா நம்ம அந்த குக்கியை ரிமூவ் பண்ணிட்டோம்னா, லாக் அவுட் பண்ணிட்டா இது மறுபடியும் நம்ம வந்து டேட்டா கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன செக்ஷன் வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இது என்னது, இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இப்போ இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த டேஷ்போர்டு டேரெக்டாக நம்ம வந்து பாஸ்வேர்டு எல்லாமே டேரெக்டாக உள்ளே போனோம். அந்த டேட்டா எல்லாமே டேரெக்டாக உள்ளே போனால் இதை நம்ம கொடுத்தோம்னா நேராக என்ன பண்ணோம், இந்த சர்வ்லெட் போயிட்டு இந்த சர்வ்லெட்டில் என்ன பண்ணால் நம்ம கொடுத்துருக்கோம்ல குக்கி, அதில் கொடுத்துருந்தோம்ல, அந்த குக்கியை வந்து ஒரு குக்கி ஒரு டேட்டா இது பண்ணிருப்போம், இல்லை பல டேட்டா இது பண்ணிருப்போம். அந்த டேட்டாவெலாம் அரேவாக இது பண்ணி நம்மளுக்கு வந்து இது பண்ணும். ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணி அதில் எத்தனை அரே இருக்குது அப்படின்னு 0 1 2 3 ஒவ்வொரு இண்டெக்ஸில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கெட் பண்ணி நம்மளுக்கு இதுக்கு மேட்சான அந்த இதை மட்டும் அந்த வேரியபிளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த வேல்யூ மட்டும் அந்த டேட்டா மட்டும் எடுத்து நம்ம யூசர் நேம்ன்ற இதில் கொடுத்துரும். இந்த இதில் சேவ் பண்ணிவிட்டு அந்த யூசர் நேமை வச்சு யூசர் நேம் நல்ல இல்லை எம்டியாக இல்லைன்னா நேராக என்ன பண்ணுறோம், இந்த கண்டென்ட் வந்து எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடும். ஓகேவா, அதாவது செஷனை வந்து மேனேஜ் பண்ணி அந்த பழைய டேட்டா வந்து அப்படியே தக்க வச்சு அதை குக்கியில் போய் சேவ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து வேறு ஒரு சர்வ்லெட் இப்போ இது பண்ணுறோம், லாக் அவுட் பண்ணாமல், அதாவது நம்ம என்ன பண்ணுறோமோ லாக் அவுட் பண்ணால் இந்த குக்கி வந்து அதை டெலீட் பண்ணி விட்றோம். அதை லாக் அவுட் பண்ணாமல் நம்ம வந்து லாகின் பண்ணோன்னு வச்சுங்களேன், முதல்ல லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா மறுபடியும் டேஷ்போர்டுக்குள்ளே டேரெக்டாக டேஷ்போர்டுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு வந்து அந்த லாகின் பேஜே காட்டாமல் டேரெக்டாக உள்ளே போகும். அப்படி செஷன் வந்து எண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் லாகின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுதான் இது அதுக்காக தான் கோட் எழுதிருக்கு, ரைட் பண்ணிருக்கோம். ஓகேவா, இதை வந்து இந்த கண்டென்ட் வந்து இந்த HTML கண்டென்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு அது கூட லிங்க்ஸையும் வந்து இது பண்ணும். லிங்க்ஸையும் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுக்காக இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து எல் ஸ்பாட்டில் வந்து இப்போது செஷன் வந்து எண்ட் ஆகிடுச்சுன்னா நேராக எல் ஸ்பாட் வந்து இதை வந்து இது பண்ணும், இதை வந்து அனுப்பிச்சுடும். உங்கள் செஷன் வந்து எண்ட் ஆகிடுச்சு, நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன், சர்வர் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரியும். அதாவது ஜஸ்ட் கோடு இஃபெல்ஸ் அந்த மாதிரி விஷயம் தான் இது பண்ணுறதுக்கு, பெருசாக ஒன்றும் இதில் நான் ஒன்றும் டிக்ளேர் பண்ணல. இந்த குக்கி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது இங்கே குக்கி வந்து எப்படின்னா இதுதான் புதுசாக இருக்கும் நம்ம இதில் இந்த எக்ஸாம்பிள் இது மட்டும் தான் புதுசு. அதாவது குக்கியை வந்து என்ன பண்ணுறேன், குக்கின்ற ஆப்ஜெக்ட்டை வந்து கிரியேட் பண்ணி அந்த வரக்கூடிய ரெக்வஸ்ட்டில் வரக்கூடிய யூசர் நேம் எடுத்து என்ன பண்ணுறேன், இதில் செட் பண்ணிக்கிறேன். இதில் செட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட்டில் செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், நம்ம லாகினே பண்ணால் மறுபடியும் வந்து இது பண்ணணும்னா லாகினே பண்ணால் மறுபடியும் செக் பண்ணணும், மறுபடியும் உள்ளே போனோம்னா இது பண்ணுறேன். அல்லது இந்த குக்கியிலேருந்து எடுத்துக்கிறேன். இந்த குக்கியிலேருந்து எடுத்து அந்த டேட்டா வந்து மறுபடியும் கொடுக்குறேன். அதுக்காக தான் இது பண்ணுறது. அப்படி இல்லையா இது பண்ணுறேன் என்னது, அப்படி இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணுறது. அதாவது இது ஃபஸ்ட்டு இது வந்து செட் பண்ணுறது, அதாவது குக்கியில் வந்து இந்த ஆட்ரிபியூட் வந்து செட் பண்ணுறது, இது வந்து செட் பண்ண ஆட்ரிபியூட் வந்து கெட் பண்ணுறதுக்கு, இது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சின்டெக்ஸ் அதான் இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். மற்றபடி நம்ம மற்ற இதில் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி தான் இது. மற்ற இதில் என்ன பண்ணுவோமோ டிக்ளேர் பண்ணுறது, ரெஸ்பான்ஸ் அனுப்புறது, வர ரெக்வஸ்ட்டை எடுத்துக்கிறது, அந்த மாதிரி விஷயம் தான் இதில் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா, நம்ம கொடுத்த HTML இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்தோம்ல இண்டெக்ஸ் ஹோம் HTML கொடுத்தோம்ல, அது இங்கே வந்துருச்சு பாருங்கள். இண்டெக்ஸ் ஹோம் HTML இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து இண்டெக்ஸ் ஹோம் HTML வந்துருச்சுங்களா. இந்த நம்ம கொடுத்த 3 ஃபார்ம் இருக்க 3 ஃபார்மும் பட்டனும் நம்மளுக்கு வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேவா, அதில் வந்து 3 பட்டன் இருக்குது. 3 இப்போ வந்து லாகின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் லாகின் பண்ணல, டேரெக்டாக டேஷ்போர்டு உள்ளே போகிறேன். என்ன பண்ணுது, இந்த மாதிரி காட்டுது, சாரி யுவர் செஷன் வாஸ் எக்ஸ்பைர்டு, யூ கேன் யுவர் லாக் அவுட்டு இது பண்ணுங்க, என்னது லாகின் பண்ணுங்கள், அகைன் லாகின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகேவா,
வந்து லாகின் பண்ணுறேன். ஒரு யூசர் நேம் பார்க்குறேன், கொடுத்துட்டு தப்பாக ஒரு யூசர் நேம் இது பாஸ்வேர்டு கொடுக்குற பாருங்க. என்ன காட்டுதுன்னா சாரி யுவர் கிவன் பாஸ்வேர்டு வாஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகே, நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு வந்து தப்பு. நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, கண்டிஷன் போட்டிருக்கேன் 1 2 3 4 மட்டும்தான் எனக்கு இதாக இருக்கணும், பாஸ்வேர்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அது மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறேன், தோனின்னு கொடுத்து 1 2 3 4 5 ஓகேவா. இப்போ லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணி ஹலோ தோனி இதெல்லாம் அந்த 3 லிங்க்கு நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் டேரெக்டாக டேஷ்போர்டு உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். வராது, லாகின் அந்த டேஷ்போர்டே வரல. நம்மளுக்கு என்ன காட்டுது, உங்கள் செஷன் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, ப்ளீஸ் மறுபடியும் லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் டேரெக்ட் டேஷ்போர்டுக்குள்ளே போகிறேன். டேஷ்போர்டுக்குள்ளே போனால் உங்கள் செஷன் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, மறுபடியும் இது பண்ணுங்க அப்படின்னு காட்டுது. ஓகேவா. இப்போ மறுபடியும் லாகின் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், சச்சின் கொடுக்குறேன். சச்சின் 1 2 3 4 5 அது கொடுத்து லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணுறேன், நான் ஹலோ சச்சின் சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேவா. இப்போ நான் லாக் அவுட் பண்ணாமல் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், மறுபடியும் பேக் போகிறேன். பேக் போயிட்டு மறுபடியும் பேக் வைக்கிறேன். பேக் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இதான் ஃபஸ்ட் பேஜ். இல்லை, இது ஃபஸ்ட் பேஜ். டேரெக்டாக டேஷ்போர்டை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன வருது, மறுபடியும் இது சாரின்ற மாதிரி கிடையாது. அதாவது 5 செகண்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, சச்சின்னு கொடுக்குறேன். இல்லை, யுவராஜன்னு கொடுக்குறேன். ஓகேவா. யுவராஜன் கொடுத்து 1 2 3 4 5 கொடுத்துட்டு லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், மறுபடியும் லாகின் பேஜுக்கே போகிறேன். டேஷ்போர்டுக்கு மறுபடியும் போகிறேன். ஓகே, அந்த 5 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் நீங்கள் செகண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதனால் டக்குன்னு லாக் அவுட் ஆகிடுது. 5 செகண்ட்ஸ் லாக் அவுட் ஆகிடுது. இந்த மேக்ஸிமம் வந்து இது பண்ணிடுறேன், லிமிட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா. இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் சர்வர் வந்து இது பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா. சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஜட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஜட்டுன்னு கொடுத்து 1 2 3 4 5 கொடுத்து லாகின் பண்ணுறேன். டேரெக்டாக இது போகிறேன், அது வெளியே வந்துட்டு இப்போ டேரெக்டாக டேஷ்போர்டுக்குள்ளே போகிறேன். அங்கே என்ன பண்ணுறது, டேரெக்டாக வந்துடுச்சு நம்மளுக்கு. அதில் இதாகாமல் என்னது, மறுபடியும் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்காம மறுபடியும் வந்துடுது. இந்த யூஆர்எல் மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். டேஷ்போர்டு போகிறேன். ஹலோ ஜட்டுன்னு வருது. மறுபடியும் பாருங்கள், நான் இதுக்கே போகல, லாகினே பண்ணல, டேரெக்டாக டேஷ்போர்டு தான் போகிறேன். அது பாட்டு காட்டுது பாருங்கள். நீங்கள் அதாவது லாகின் க்ரெடென்ஷியல் எல்லாமே டேரெக்டாக இதாகுது பாருங்கள். இப்போ நான் லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், மறுபடியும் அதே இடத்துக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு போன அதே HTML போகிறேன். இப்போ டேஷ்போர்டை கிளிக் பண்ணுறேன். என்ன காட்டுது, உங்கள் இது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. புரியுதா. நம்ம லாக் அவுட் பண்ணால் அந்த குக்கியை வந்து ரிமூவ் பண்ணிடுது. லாக் அவுட் பண்ணாமல் டேரெக்டாக நான் வந்து டேஷ்போர்டுக்கு இது பண்ணுறேன். அப்படியே போகிறேன். அப்படியே போகும்போது என்ன காட்டுது, இப்போ மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற மாதிரி காட்டுற பாருங்க. லாகின் பண்ணுறேன். பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்குது. என்ன பண்ணுறேன், விஜய்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். விஜய்னு கொடுத்து 1 2 3 4 5 கொடுத்து லாகின் பண்ணுறேன். ஓகேவா. லாகின் பண்ணிட்டு அந்த டேஷ்போர்டு நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஃபஸ்ட்டு பேஜுக்கே போயிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுறேன், டேஷ்போர்டு போகிறேன். அங்கே என்ன பண்ணுது, நம்மளுக்கு எதுவுமே கேட்கல, டேரெக்டாக வந்து ஹலோ விஜய்னு சொல்லிட்டு வந்துடுது. ஓகேவா. இப்போ இதே எக்ஸாம்பிள் மறுபடியும் லாக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் இது பண்ணிட்டு அஜித்துன்னு கொடுக்குறேன்.
அஜித்துன்னு கொடுத்து 1 2 3 4 5 கொடுத்துட்டு லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணோன்னே ஹலோ அஜித்துன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேஷ்போர்டில் வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இதிலே லாக் அவுட் பண்ணிடுறேன். லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், இது பண்ணிட்டு டேரெக்டாக டேஷ்போர்டு போகிறேன். டேஷ்போர்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அந்த இது வந்து எக்ஸ்பிரி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு காட்டுது. மறுபடியும் டேட்டா வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அதாவது ரிமூவ் பண்ணிடுச்சு, அந்த குக்கிலேருந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. அதனால தான் நம்மளுக்கு வந்து லாக் அவுட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வரல. அந்த குக்கி அந்த லாக் அவுட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணால், நாங்கள் லாக் அவுட்டுன்ற பட்டன் கிளிக் பண்ணால் என்ன பண்ணுது, இந்த சர்வர்கிட்ட போய் கால் பண்ணுது. இந்த தேர்ட் சர்வர்கிட்ட போய் கால் பண்ணிட்டு அங்கே என்ன பண்ணுது, இந்த குக்கியை வந்து ரிமூவ் பண்ணிடுது. இந்த குக்கியை ரிமூவ் பண்ணிடுது. ஓகேவா? இதே டேஷ்போர்டில் போனால் அந்த குக்கியை மறுபடியும் கெட் பண்ணிடுது. நம்ம இங்கே ஃபஸ்ட்டு சர்வர்ட்டில் நம்ம இது பண்ண செட் பண்ண இது குக்கியை மறுபடியும் எடுத்துக்குது. ஓகே, அதனால தான் டேஷ்போர்டு கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து இது ஆக மாட்டேங்குது. டேஷ்போர்டை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு மறுபடியும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்க முடியாது, அந்த டேட்டாவே கேட்க மாட்டேங்குது. அதுவே லாக் அவுட் பண்ணிட்டு நம்ம வந்து மறுபடியும் லாகின் இது டேஷ்போர்டு கிளிக் பண்ணால் நமக்கு வர மாட்டேங்குது. அதாவது குக்கி இருக்கிற குக்கி வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருது. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். ஓகேவா? அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் இல்லை, இது மட்டும்தான். ஓகேவா? அடுத்த வீடியோவில் நம்ம ஃபர்தர் டெக்னிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா?